இனிமே நம்ம வாழ்க்கையில 2 பேரும் சந்திக்கவே கூடாது. இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். சார் இன்னும் சந்தேகம் தெரியலையா சார்? நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் பேசுகிறேன். சொல்லுங்க சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி சுரேஷ் ஷனாயினே யாராவது இருந்தாங்களா? அவர் எப்போ ரிட்டையர் ஆனாருங்கிற டீட்டெயில்ஸ் வேணும். நான் லைப்ரரியில் போய் பார்த்து சொல்கிறேன் சார். நான் லைனில் இருக்கேன். ஹலோ சார். இருக்குங்க சார். இருக்கா? இருக்கு சார். எப்போ ரிட்டையர் ஆனாரு? சார் அவர் போலீஸ் கமிஷனர் இல்லை, கார்பரேஷன் ரிட்டையர்ட் கமிஷனர். போலீஸ் கமிஷனர் இல்லையா? ஆமாம் சார். கார்பரேஷன் கமிஷனரா? ஓகே, தேங்க்யூ சார். சார் அந்த ஆள் ரிட்டையர்டு கமிஷனர் சொன்னாரே தவிர போலீஸ் கமிஷனர் சொல்லலையா சார்? ஒத்துக்கிறேன். அவன் மீனாட்சி சுந்தரமாக இருந்தானே, பல்தேவா இருந்தானே, அவன் பிரில்லியன்ட்டு தான். என்னையே ஏமாத்திட்டானே. இப்போ என்ன சார் பண்ணுறது? அந்த ஆள் மேலே எனக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. கமிஷனர் கூட பல்தேவன் ஒரு ஆள் வந்து சில கடத்தில் ஈடுபட்டிருக்கிறதா என்கிட்ட சொன்னார். அந்த கேஸையும் என்கிட்ட தான் பிடிச்சிருக்காரு. இவனை ஃபாலோ பண்ணா பெரிய நெட்வொர்க்கே மாட்டோன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இவன் மாட்டாமையா போயிடுவான். அப்போ பார்த்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், உங்களை தேடி பாபுன்னு ஒருத்தர் வந்திருக்கார் சார். அப்படியா? ஆமாம் சார். நான் யாருக்கும் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே. இல்லை சார், அவர் மேனேஜர் பார்க்க வந்தார். மேனேஜர் ஊரில் இல்லை, அதனால தான் உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓ சரி, அனுப்புங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், என்னோட பேர் பாபு. டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். இது என்னோட விசிட்டிங் கார்டு சார். என்கிட்ட 4-5 கார் இருக்கு. ஓகே. அது எதுவுமே என்னோட இது இல்லை, என்னோட ஃப்ரெண்டு இது. கூடவே 2 வேனும் இருக்கு. தினமும் உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுற கான்ட்ராக்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே, ஆனால் இப்போது சார், இது நான் ஒர்க் பண்ணுற ஐடி அண்ட் பிபிஓ கம்பெனியோட ரெஃபரன்ஸு. அங்கேயும் எங்கள் வண்டிங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஆனால் அப்புறம் ஏன் அங்கே வருமானம் கட்டுப்படி ஆகல சார். பேமெண்ட் ரொம்ப பெண்டிங். அதான் புது கம்பெனிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் புதுசாக இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்கீங்க, ரொம்ப திறமையானவன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்காக இந்த கான்ட்ராக்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஏதாவது செய்வேன். அது இல்லை சார், பட் ஏற்கனவே இன்னொருத்தர் கான்ட்ராக்டில் இருக்காரு. அவருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். நாங்கள் உள்ள ஆளுங்க. ஒரு கம்பெனியில் என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட இருக்கிற புகார் எங்ககிட்ட இருக்காது சார். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்களே, பரவாயில்ல. மேனேஜர் வந்த உடனே நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். உங்கள் கார்டு என்கிட்ட இருக்கட்டும். ஓகே சார், தேங்க்யூ சார். உங்கள் கார்டு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. தேங்க்யூ சார். சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். ஏன் இவன் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு போகிறான்? அம்மா, என்னம்மா? என்னம்மா? ரொம்பலாம் பூ வச்சு பழக்கம் இல்லம்மா. ஐய, இந்த ஸ்மெல் எனக்கு தலைவலி வந்துருமா? அடி பின்னிடுவேன் உன்னை. இதோட விட்டுருங்கம்மா ப்ளீஸ். என்ன பொண்ணுமா நீ? பூ வைக்கிறதுக்கு இவ்ளோ பிகு பண்ற? பொண்ணுன்னா தலை நிறைய பூ வைக்கணும். அதனாலதான் பெரியவங்க பெண்களை பூவைன்னு சொல்லுவாங்க. நிறைய பூ வைக்கிறவங்க தான் பூவையா? ஆமா. சந்தியா, வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வாங்க உட்காருங்க. வாம்மா நீ தீபா, எப்படி இருக்க சந்தியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ஏம்மா, என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்க நீ? உன் பொண்ணு சரியே இல்ல கௌரி. என்னம்மா சொல்றீங்க? பூ வச்சு விட்டா வேண்டான்னு சொல்றா. சின்ன வயசுல இவங்க அப்பா இவளுக்கு தினமும் காதில் பூ வச்சு விளையாடுவாரு. அதுக்கப்புறம்தான்
காதுல பூ வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னு இவளுக்கு தெரிஞ்சது. அதுல இருந்து தான் பூ வைக்கிறதுனால யோசிக்கிறா. தீபா நீ வாம்மா. உனக்கு ஒண்ணு பூ வச்சுக்க பயம் இல்லையே? இல்ல இல்ல, எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும். நல்ல பொண்ணு, நீதான் நல்ல பொண்ணு. உட்காருமா. மாப்பிள்ளை வீட்டில் இல்லைங்களா? அவன் ஊர்லயே இல்ல, பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போயிருக்கான். தனியாவா? சந்தியா மாப்பிள்ளையோட எந்த வெளிநாட்டுக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன்? அது வந்து சந்தியா, தீபாவை கூட்டிட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தி காட்ட மாட்டியா? சரிம்மா, வா தீபா, உங்ககிட்ட நிறைய பேசணும். வா. தீபாவுக்காக சந்தியா தன்னோட ஃபர்ஸ்ட் நைட்டையும் ஹனிமூன் ட்ரிப்பையும் தள்ளி போட்டிருக்கா. இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நீயாவது சந்தோஷமா இருக்கியா? இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? நீ சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம்னா என்ன? என்ன மன்னிச்சிடு தீபா, உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். வானத்துல சிறகடிச்சு பறந்துட்டு இருந்த உன்ன சிறக உடைச்சு கூண்டுல சிற வச்சிட்ட. சத்தியமா மனசறிஞ்சு நான் இந்த தப்பு பண்ணலடி. எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்ல. நீயாவது சந்தோஷமா இருக்கேன்னு தெரிஞ்சா அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே தான் கேட்டேன். உலகத்துல எல்லா சந்தோஷங்களும் நம்ம மன உறுதியை பொறுத்தது. இந்த உலகத்துல ஏழைங்க கூட சந்தோஷமா இருக்காங்க, பணக்காரங்க அழுதுகிட்டு மன நிம்மதி இல்லாம இருக்காங்க. உனக்கு தெரியாதது இல்ல தீபா, நம்ம எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கலனா நமக்கு கிடைச்சதை ஏத்துக்கணும். அதுதான் நிஜமான சந்தோஷம். ஆனா என்னால அப்படியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியலையே. இந்த குடும்ப வாழ்க்கையும் இந்த குழந்தையும் எனக்கு கட்டி போட்டுருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீ கிடைச்ச வாழ்க்கையை நினைச்சு திருப்தி பட்டுக்கிற, ஆனா நான் கிடைக்காத வாழ்க்கையை நினைச்சு காலம் பூரா ஏங்கி சாக போறேன். இதுதான் என் விதி. நீ என்னை விட ரொம்ப லக்கி சந்தியா. இல்ல தீபா, நீதான் என்னை விட லக்கி. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே தான். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் வளர ஆரம்பிச்சப்போ நீ பிறந்துட்ட. நம்ம அப்பா அம்மாவோட கவனம், பாசம் எல்லாமே என்னை விட்டுட்டு உன் பக்கம் அப்பவே திரும்பிடுச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க எனக்கு எதை வாங்கி கொடுத்தாலும் அதை நீ பிடுங்கிக்குவ. என்னோட புது ட்ரெஸ், விளையாட்டு பொருட்கள், பொம்மைங்க, சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே. இது எல்லாமே எனக்கு கிடைச்சது பேருக்காக தான், கண் துடைப்புக்காக தான். அதை நான் அனுபவிக்கிறதுக்குள்ள அது உன் கைக்கு போயிடும். நீ வச்சு விளையாடுறத பார்த்து நான் ரசிப்பேன். என்னைக்கும் நான் உன் மேல பொறாமப்பட்டதே இல்லை. இது நம்ம தங்கச்சி, இந்த சந்தோஷம் நம்மளால அவளுக்கு கிடைக்குது அப்படின்னு நான் பெருமை தான் பட்டிருக்கேனே தவிர என்னைக்குமே எனக்கு கிடைக்க வேண்டியதை என் தங்கச்சி பிடுங்கிட்டாளேன்னு நான் அழுததே இல்லை. என் பொருளை உனக்கு விளையாட கொடுத்துட்டு கீழே கிடக்கிற ஏதோ ஒரு பொருளை எடுத்து வச்சு நான் விளையாட ஆரம்பிச்சிடுவேன். உன் சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேனே தவிர பொறாமப்பட்டதில்லை தீபா. இப்ப நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன சம்பவங்கள் நடந்துச்சோ அதே சம்பவங்கள் தான் இப்போவும் நடக்குது. நான் செல்வாவை காதலிச்சேன், ஆனா செல்வா எனக்கு கிடைக்கல. என் விளையாட்டு பொருட்கள் எப்படி புதுசா இருக்கும்போதே உனக்கு சொந்தமாச்சோ அதே மாதிரி என் வாழ்க்கையும் உனக்கு சொந்தமாயிடுச்சு. செல்வாவும் உனக்கு சொந்தமாயிட்டாரு அக்கா. ஆனா
அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லடி, சந்தோஷம்தான். ஏன்னா நான் அது உனக்கு கொடுத்த வாழ்க்கை தானே. ஒரே ஒரு தப்பு தான் நடந்து போச்சு. செல்வா என்ன அன்பா பார்த்துக்கிட்ட மாதிரியே உன்னை அன்பா பார்த்து பாருன்னு நான் கனவு கண்டேன். அதான் நடக்கல. என்னதான் நீ அக்காவா இருந்தாலும் அவர் எப்பவுமே சந்தியா சந்தியான்னு உன் பேரை சொல்லும் போது இதயத்தை கத்தியால அறுக்கிற மாதிரி இருக்கு. என்னால தாங்கிக்க முடியல. அவர் உன் பேரை சொல்ற வரைக்கும் என்னால அவரோட நிச்சயமா சந்தோஷமா வாழ முடியாது. உன் கால வேணாலும் விழறடி. தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. ஏற்கனவே நான் குற்ற உணர்ச்சியில இருக்கேன். என்ன மேலும் மேலும் குற்றவாளியாக்கி சாகடிச்சிடாதடி. நான் உண்மையை சொன்னேன். அது உன்னை காயப்படுத்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியாது. உன்னோட சந்தோஷத்துக்காக நான் வேஷம் போட முடியாது. செல்வா ஒரு நாள் இங்க வந்தாரு. அவருக்கு நான் பல விதத்துல அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். இன்னொரு பக்கம் முத்துவும் செல்வாவுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கான். அவருக்கு கொஞ்சம் டைம் கொடு. செல்வா நிச்சயமா திருந்துவாரு, உன்னை ஏத்துக்குவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு வரலையே. அவர் யாருக்காக மாறலனாலும் உன் வயித்துல வளர்ற உனக்கு பிறக்க போற குழந்தைக்காக, அதோட முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக நிச்சயமா மாறுவாரு. ஒரு குழந்தை முகத்தை பார்த்தா ஒரு கொலைகாரன் கூட மனசு மாறிடுவாண்டி. செல்வா அவ்வளோ கல் மனசு படிச்சவரு இல்ல தீபா. அவரு ரொம்ப மென்மையான இதயம் படிச்சவரு. இப்ப கூட நீதான் அவரை பத்தி அதிகமா பேசிட்டு இருக்க, அவரை பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்க. அதுவே எனக்கு உன் மேல பொறாமையா ஆத்திரமா கோவமா வருது. நான் உன் நல்லதுக்காக பேசிட்டு இருக்கேன்டி. எனக்கு வெங்கடேஷோட கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி வெங்கடேஷ பத்தி தானே பேசணும். ஏன் செல்வா பத்தி ஏன் பேசுற? என்ன தீபா இப்படி பேசுற? செல்வா பத்தி இனிமே நீ பேசவே கூடாது. செல்வாவை பத்தி மறந்துடணும். செல்வா யாருன்னு என்னைக்கு நீ என்ன கேக்குறியோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? தீபா, உன்னை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது. எல்லா மனுஷங்களும் எப்பவும் மாறிடுவாங்க. உதாரணத்துக்கு ராஜேஸ்வரி அம்மாவை எடுத்துக்கோ. அவங்க மகன் செழியன் தான், ஆனா அவங்க செழியனை வெறுத்துட்டாங்க. வெங்கடேஷ அவங்க மகனை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு தாய் கூட தான் பாசத்தை மாத்திக்கிற ஆச்சரியமான விஷயத்த நான் பாக்குறேன். அதே மாதிரி உன் செல்வா நிச்சயமா மனசு மாறி உன் பக்கம் திரும்புவாரு. அததான் நான் சொல்ல வந்தேன். நீ இப்ப சொன்னியே உன் செல்வான்னு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இனிமே என்னைக்குமே உன் செல்வா தாண்டி. நீங்க நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கதான் போறீங்க. அங்க அவரு ஏன் சந்தியான்னு சொல்லி என் மனசை காயப்படுத்துறாரு. இங்க நீ உன் செல்வான்னு சொல்லி அந்த காயத்துக்கு மருந்து போட்ட. நிஜமாவே சொல்ற, இப்படி ஒரு வார்த்தையை உன் வாயிலிருந்து கேட்கதான் நான் இங்க வந்தேன். இப்போ கேட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சந்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு என்னால சொல்ல முடியாது. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கல. கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டா. என்னம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க? அப்ப சந்தியா அவ புருஷனோட சந்தோஷமா இல்லையா? அவளுக்கு தன்னோட வாழ்க்கையை விட தீபா வாழ்க்கையை பத்தி தான் எப்பவுமே கவலை. தீபாவும் செல்வாவும் சேர்ந்தாதான் எனக்கு குடும்ப வாழ்க்கை, ஹனிமூன் ட்ரிப்பு அப்படின்னு சந்தியா சொல்லிட்டா. என்னம்மா நீங்க? அவ சின்ன பொண்ணு, நீங்க என்ன சொன்னாலும் கேப்பா. அவ மனச உங்களால மாத்த முடியாதா? அவ அந்த மடைய வெங்கடேஷ் கிட்ட என்ன சொல்லி வச்சாலும் தெரியலையே. அவனும் சந்தியா சொல்றதான் சரின்னு தலையாட்டிட்டு தனியா ஃபாரின் ட்ரிப் போயிட்டான். நான் அவங்கள ஹனிமூன் ட்ரிப் அனுப்புறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். சந்தியா முரட்டு பிடிவாதக்காரி, ஒத்துக்கவே இல்லையே. என்னங்க பேசாம இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. பசியில துடிக்கிற ஒருத்தனுக்கு சாப்பாடுன்னு ஒரு காயத்தில் எழுதி காட்டின மாதிரி இருக்குது நம்ம நிலைமை. நம்ம பசங்களே நம்மளை தண்டிக்கிறாங்க. என்ன பண்றது? அவங்க வராங்க, பேச்ச மாத்துங்க. நான் சந்தியா கிட்ட பொறுமையா பேசி அவளுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு விஷயம் மறந்துட்டேன் கௌரி, அதை எடுத்துக்கொடு. உட்காரு. வாமா. இந்தாங்கம்மா.
என்னம்மா இது? ஏதாவது பலகாரமா? இல்ல இல்ல, சந்தியாவுக்கு சேர வேண்டிய நகைங்க. இந்தாங்க. இந்தா. இதெல்லாம் எதுக்குங்க? சந்தியா கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகைங்க. ஏ, எங்க வீட்ல நகை பணம்லாம் இல்லையா? என்ன சந்தியா, நீ ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னியா? நீங்க வேற ஏம்மா, எனக்கு நகையெல்லாம் பிடிக்காது. உனக்கு என்னதாண்டி பிடிக்கும்? பூ பிடிக்கிறது இல்ல, நகை பிடிக்கிறது இல்ல. எனக்கு உங்களுக்கு பிடிக்கும், வெங்கடேஷ் பிடிக்கும். வச்சா பாருங்க ஐஸ். குளிந்துட்டேன்டி. ஜன்னி வரப்போது பாரு எனக்கு இப்போ. அம்மா, இதை தயவு செஞ்சு நீங்கள் ஏற்றுக்கணும். கல்யாணத்தையும் நீங்களே பண்ணி வச்சிட்டீங்க, எங்களுக்கு எந்த செலவும் இல்லை. அது உங்கள் பெருந்தன்மை. ஆனால் இது எங்கள் கடமைம்மா. அது உங்க பொண்ணுகிட்டயே இருக்கட்டும், எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அம்மா, இன்னும் வீட்ல சீர்வரிசை, வெள்ளி பாத்திரம்னு எல்லாம் ஒரு டெம்போ நிறைய இருக்கு. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு எடுத்துட்டு வந்துடுறோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்க எங்க வீடும் நிறைஞ்சிருக்கு, எங்க மனசும் நிறைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு எங்க கடமையை செய்ய விடுங்கம்மா. சரி, வெங்கடேஷ் வரட்டும், அவங்கிட்டயே நீங்க பேசிக்கோங்க. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வரோங்க. சரி. என்ன தீபா, எங்க உன் புருஷன்? உன்னை சந்தோஷமா வச்சிருக்கான்ல? ஒரு நாளைக்கு 2 பேரும் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் விருந்து வைக்கிறேன். சரிங்க ஆண்டி. என்ன ஆண்டி? ஆண்டிலாம் இல்ல, கூடிய சீக்கிரமே என்ன பாட்டி ஆக்கணும், புரியுதா? சரி, வரோம்மா. வாங்க. வரேன். வாங்கம்மா. வரேன்க்கா. வரேன் சந்தியா. சரிம்மா. வரேன் ஆண்டி. போயிட்டு வாம்மா. டேய், என்ன பிரச்சனை? ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டேன். போலீஸ்ல மாட்டிருப்பாங்க. அந்த சண்முகத்தை சாதாரணமா இட போட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இதுக்கு தாண்டா சொன்னேன், இந்த பொம்மை பிசினஸ் அது இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி. நீ என்னவோ என்ன யாரும் பிடிக்க முடியாது, நான் பெரிய பிரில்லியன்ட் கிரிமினல் அப்படி இப்படின்னு பீத்திக்கிட்ட. இப்ப நீ கடத்தின அந்த நடராஜரு வெச்சாரில்ல உனக்கு ஆப்பு. ஏன் கஷ்டம் உனக்கு எங்க புரிய போகுது? நானும் பல தடவை சொல்லிட்டேன், நான் என்ன இஷ்டப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சத்தம் மீட்கணும்னா அதுக்கு பெரிய செலவாகும்ல, அதுக்காகத்தான் இந்த வேலையெல்லாம். ஏய், நீ போலீஸ்ல மாட்டி இருந்தா உன் கதி எங்க கதியெல்லாம் என்ன ஆயிருக்கும்? நம்ம ஜமீன் பரம்பரையோட பேரு நாரி போயிருக்கும். 4 பேர் முன்னாடி ரொம்ப தலைக்குனிவா போயிருக்கும்டா. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சரி கத்தாத. இனிமே கொஞ்ச நாளைக்கு இந்த பொம்மை வியாபாரத்தெல்லாம் நான் தொடவே இல்லை. கடைசியா அனுப்ப வேண்டிய பார்சலையும் ஒரு வழியா அனுப்பிச்சாச்சு. என்ன? நான் கடைசி நிமிஷம் என் ஃப்ரெண்டு பாலுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் ரிட்டையர்ட் கமிஷனர் மாதிரி பேசி அசிஸ்டன்ட் கமிஷனர் சமாளிச்சுட்டான். சண்முகமும் ஏமாந்துட்டான். மாமா சக்சஸ். மகா சொத்து காப்பியோட டாக்குமெண்ட்ஸ் இப்ப நம்ம கையில. வெரி குட்ரா மாமா. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எழுதி சுமார் 50 வருஷம் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டேன். இந்த சொத்தோட மதிப்பு இப்போ 50 மடங்கு அதிகமா இருக்கும். இந்த சொத்து மொத்தம் நம்ம கைக்கு வரணும் மாமா. அப்பதான் 3 தலைமுறை நம்ம பட்ட கஷ்டத்துக்கு சரியான கூலியா இருக்கும். இதை கூட நான் பார்க்கறேன், பாருங்க. மகா வீட்டில் டாக்குமெண்ட்ஸ் தேடும்போது ராஜசேகரோட ஒய்ஃபும் பொண்ணும் வந்துட்டாங்க. அவங்கள நான் அடிச்சு துரத்திட்டேன். இருந்தாலும் அவங்க இளவரசிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. டேய், நீ அந்த ஆஃபீஸ்க்கு போனதே இந்த டாக்குமெண்ட்ஸை ஜெராக்ஸ் காப்பி எடுக்கத்தான். இது இப்போ நம்ம கைக்கு வந்தாச்சு. இனிமே இளவரசிக்கு நம்ம எதுக்காக பயப்படணும்? இல்லை மாமா, அவகிட்ட ஏற்கனவே நான் ஒரு வாட்டி ஆஃபீஸில் மாட்டியிருக்கேன். இப்போ வீட்டில் நிச்சயமா இதை பற்றி அவ கேட்பா. ஏதாவது சொல்லி சமாளிடா. இல்லைன்னா வழக்கம் போல கோச்சிக்கிட்டு உன் வேலையும் வேணாம் நீயும் வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டேரு. இல்லை மாமா, அப்படி பண்ணக்கூடாது. அப்படி அவசரப்பட்டா காரியம் கெட்டுடும்.
இப்போ வந்திருக்கிறது சொத்து காப்பியோட ஜெராக்ஸ் தானே, சொத்தே கைக்கு வரலையே. சொத்து முழுசா கைக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அப்ப ஆபீஸ்ல உனக்கு இனிமே என்ன வேலை? இளவரசியை முழுசா மயக்கி என் வலையில விழ வைக்கிறது தான் என்னோட முழு நேர வேலை. நல்ல வேலைடா. நான் போய் படிக்கிறேன். அக்கா நீயும் வா, நம்ம சொத்து விவரத்தெல்லாம் பாரு வா. இளவரசி, இனி நான் தான் உன் இளவரசன். டேய் மச்சான், ஒரு பெக்கு சாப்பிட. எப்பா சாமி, இனிமேல் இந்த குடிங்கிற கருமமே எனக்கு வேணாம். இதை குடிச்சு குடிச்சு தான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி போச்சு. என்னடா எப்போ பார்த்தாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருக்க? ஒவ்வொன்றா சால்வ் ஆகிட்டே இருக்குல்ல. உன்னை மறைச்சிக்கிட்டே இருந்த உன் பொண்டாட்டிய மொத்தமாக அடக்கிட்ட, அவளும் அடங்கி இப்போ சாந்தமாயிட்டா. இப்போ உன் பொண்டாட்டி முழுகாம வேற இருக்கா. ஏய், அதை பற்றி பேசாதீங்கடா. சரி விடுறா. உன் தம்பி முத்து உன் வழிக்கு வராமல் தனியாக போயிட்டான். அவன் பிரச்சனையும் இல்லை, அவன் காதலே உனக்காக தியாகம் பண்ணிட்டான். டேய், அதை பற்றி பேசாதீங்கடா. சரி அதை விடுப்பா. சந்தியான்னு அலைஞ்ச, சந்தியாவும் போயிட்டா. டேய், அதை பற்றி மட்டும் பேசவே பேசாதீங்க. வேற எதை பற்றிட்டா பேசுறது? உனக்கு வேற என்ன ப்ராப்ளம் சொல்லு? நல்ல வேலை, நல்ல சம்பளம், ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வேற, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுற மச்சி. இல்லைடா, சந்தியாவை என்னால் இன்னும் மறக்க முடியல. யாரை பார்த்தாலும் சந்தியா மாதிரியே தெரியுது. தீபாவோடையும் சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியல. ஏதோ ஒரு விஷயம் என்ன தடுக்குது மச்சான். தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார்.